அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஓய்வூதியம் 3 மடங்கு அதிகரிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அதிகரிக்க போகுது, எப்போதிருந்து இது அமலுக்கு வரும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. அவர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. அது இப்போது நிறைவேறும் வண்ணமாக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய தொழிலாளர் அமைச்சகம் மன்சுக் மாண்டவியா தலைமையில் அக்டோபர் 10, 11 தேதிகளில் பெங்களூருவில் மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் இபிஎஸ் 1995 கீழ் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் என கூறப்படுகிறது. இபிஎஸ்ஸின் கீழ் அளிக்கப்படும் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை இருந்து வருகிறது. ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதி இப்போது அதை அறிவிக்கக்கூடும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கும் இது ஒரு தீபாவளி பரிசாக இருக்கலாம். இபிஎஸ் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியத்தினை 2500 3000 அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. தற்போது ஊழியர்களின் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியம் 1000 முதல் 15000 வரை என்ற வரம்புல இருக்கு. இது இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் அந்த குழு அக்டோபர் 10 மற்றும் 11 தேதிகளில் கூடுது. இந்த கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மன்சுக் மாண்டவியா அவர்கள் தலைமை தாங்குகிறாரு. மேலும் இந்த கூட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன்னதாக இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க பல சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பண்டிகை கால செலவுகளை சமாளிக்க உதவும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியத்தினை தற்போதுள்ள 1000 7500 உயர்த்த வேண்டும் என ஓய்வூதிய அமைப்புகள் கோரிக்கையை விடுத்துட்டு வராங்க. ஆனால் அது சாத்தியமல்ல என்று நிபுணர்கள் கருதுறாங்க. தற்போது இபிஎஸ் மூலம் வழங்கப்படும் அதிகபட்ச ஓய்வூதியம் 7500 ஆகும். குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்க வேண்டுமானால் அதிகபட்ச ஓய்வூதியமும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஓய்வூதிய சம்பள வரம்பு அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகையால் உடனடியாக 7500 ஓய்வூதியம் சாத்தியமில்லை என்பது நிபுணர்களோட ஒரு கருத்தா இருக்கு. இபிஎஸ் 1995 கீழ் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தில் உயர்வு என்பது விவாதத்தில் உள்ள ஒரு முக்கிய அறிவிப்பாகும். வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் தொழிற்சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஓய்வூதிய உயர்வு செயல்படுத்தப்பட்டு ஓய்வூதியம் மாதத்திற்கு 1500 2500 அதிகரிக்கக்கூடும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக உயர்மட்ட கண்காணிப்பு குழு 2000 அதாவது ஒரு 2000 முன்மொழிந்தது. ஆனால் நிதி அமைச்சகம் அதை அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கான அறிவிப்பு வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.